தொடர்ந்து தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் சென்னை உட்பட மின்வெட்டின் காரணமாக பொதுமக்கள் தொடர்ந்து போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இந்த அரசு பொறுப்பேற்று ஏறத்தாழ வெற்றி பெற்று ஒரு மாதம் நிறைவாகி இருக்கிறது. இந்த அரசு பொறுப்பேற்று 20 நாட்களை கடந்து சென்று கொண்டிருக்கின்றன. இதுவரை மின்துறை அமைச்சர் மின் விநியோகத்திற்குன்னு தனியா, அந்த டிஸ்ட்ரிபியூஷனுக்குன்னு தனியா டைரக்டர் இருக்காங்க, சிஇ இருக்காங்க, எஸ்சி இருக்காங்க, அடுத்து இஇ இருக்காங்க, ஏடி இருக்காங்க, கீழ் லெவலில் அடுத்த லெவலில் ஏஇ வரைக்கும் இருக்காங்க. ஆக முதல் கட்டமாக என்ன பண்ணுவாங்கன்னா, டைரக்டர் சிஎம்டியை வச்சு டைரக்டர் சிஇ எஸ்சி லெவலில் ஒரு ஆய்வு கூட்டங்களை நடத்துவாங்க. அதாவது எப்படி நடத்துவாங்கன்னா, இந்த சம்மருக்கு நமக்கு எவ்வளோ டிமாண்ட் இருக்கு, நம்ம கையில் இருப்பு இருக்கு, நம்ம எவ்வளோ இன்னும் புதிதாக குறுகிய காலத்தில் வாங்கணும், இதெல்லாம் ஆய்வு கூட்டங்களை நடத்தி எந்தெந்த பகுதிகளில் இப்போ நேற்று முன்தினம் 2 நாள் 3 நாட்கள் கணக்கெடுத்து எந்தெந்த பகுதிகளில் அதிக நேரம் மின்வெட்டு ஏற்பட்டது, அதை சரி செய்வதற்கான வழிகள் என்ன என்பதை கண்டறிவதற்கான ஆய்வு கூட்டங்களை நடத்துவாங்க. அந்த ஆய்வு கூட்டங்களின் மூலமாக அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தி இனி வரக்கூடிய நாட்களில் மின்வெட்டு இல்லாமல் விநியோகம் செய்யப்படணும் அப்படிங்கிறதா பொதுவாக ஒரு துறை எடுக்கக்கூடிய நடவடிக்கை. அதிலும் குறிப்பாக மின்சாரத்துறை தொடர்ந்து எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள். ஆனால் இதுவரைக்கும் இந்த தாவேகா அரசு பொறுப்பேற்று மின்துறை அமைச்சர் அந்த துறைக்கு அமைச்சராக நியமிக்கப்பட்டு இதுவரைக்கும் அந்த டிஸ்ட்ரிபியூஷனுக்குன்னு தனியாக, மின் விநியோகத்துக்குன்னு தனியாக சிஇ லெவல்லையோ எஸ்சி லெவல்லையோ ஒரு ஆய்வு கூட்டங்களை கூட நடத்தல. நான் விசாரிச்ச வரைக்கும் அவர் என்னன்னா அலுவலகத்துக்கு போறாரு, சிஎம்டி பாக்குறாரு, டைரக்டர் அந்த மாதிரி முக்கியமான இருக்கிற மேல இருக்கிற அதிகாரிகளை மட்டும் பார்த்துட்டு அதுக்கு கீழே இருக்கிற, அதாவது என்னன்னா கடைநிலை வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த அதிகாரிகளுடைய ஆய்வு கூட்டங்களை நடத்தினாதான் எந்த ஊர்ல என்ன பிரச்சனை இருக்கு, பொள்ளாச்சியில இப்ப தென்னை மரம் இருக்கு, மட்டை விழுகுதுன்னா அந்த இடத்துல பவர் கட் ஆகுதுன்னா அதுக்கான காரணங்கள் என்னங்கிறத பார்த்து நடவடிக்கை எடுக்க வேண்டிய துறை அது. அதாவது மற்ற துறைகளைப் போல இல்ல, மின்சாரத்துறை உடனுக்குடன் நடவடிக்கை எடுத்து சரி செய்ய வேண்டிய துறை. இதுவரைக்கும் நான் விசாரித்த வகையில் ஒரு ஆய்வு கூட்டங்களை கூட முழுமையாக மின் விநியோகத்திற்கான அந்த கூட்டங்களை நடத்தல அப்படிங்கிறது தான் கருத்து. ஆகையால பொதுவா அந்த துறையை பொறுப்பேற்றிருக்கக்கூடிய அமைச்சர் அந்த ஆய்வு கூட்டங்களை நடத்தி மின்வெட்டிற்கு உரிய தீர்வுகளை எட்டப்படணும்.